அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு உடம்பு வந்து நல்ல வெயிட் போடுறதுக்கும் அதோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தினம் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம கோதுமை மாவு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி சூடான உடனே நம்ம வந்து அந்த மிக்சரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே கேவுர் மாவு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டிங்கன்னா வெந்துடும். இது வேக ஆரம்பிக்கும் போதே நம்ம இதில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு சேர்க்காதீங்க. ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும், அதனால தான் உப்பு சேர்க்கணும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும். இப்போ இது வேகட்டும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் போடாமல் வெறும் சப்பாத்தியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செய்யும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியை அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சாதாரண குடிக்கிற தண்ணி தாங்க இது. இந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கும்போது நம்ம இதை ஈஸியாக மேஷ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம இந்த சப்பாத்தியை வந்து நல்லா கையில் மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் பால் 1 கப் சேர்த்துருக்கேன். கேழ்வரகு மாவு வந்து எப்போவுமே நம்ம நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நம்ம தினமும் ஒரே மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும். நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா கூடும், அதோட நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். 6 மாதம் குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைகளுமே இதை கொடுக்கலாம். உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சியாக பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி வந்து கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. சுத்தமாக அந்த சப்பாத்தி வந்து இருக்கிற பீஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.